ஒரு ஐஸ்கிரீமோட விலை 350 ரூபா 300 ரூபா. சென்னையில் பிரபலமான ஐஸ்கிரீம் கடை, மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. கூட்டம்னா கூட்டம், வண்டி நிறுத்த முடியாது, வெறும் ஐஸ்கிரீம் விற்கிற கடை. அந்த ஐஸ்கிரீம் அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்னென்னா பால் அப்புறம் சர்க்கரை அப்புறம் கொஞ்சம் குளிர்ச்சி, இதுதான் ஐஸ்கிரீம். ஆனால் இன்னைக்கு சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த ஐஸ்கிரீமில் பால் சர்க்கரையை தவிர 300 பொருள் இருக்குது. அதனோட கலர், அதனோட டெக்ஸ்சர், அதனுடைய வாயில் போட்டால் அது நெகிழக்கூடிய தன்மை, அது உன்னுடைய வடிவம், இது எதுவுமே தெரியாமல் ஒரு 3 வயசு குழந்தை அப்படி சாப்பிடும்போது மூக்கு வாயெல்லாம் வலியுது. எனக்கு அந்த பெண் குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்றதை பார்க்கும்போது ஒரு கவித்துவமாக இருக்குது. அழகியலோடு பார்த்தா எவ்வளோ மகிழ்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட தோணுது. ஆனால் ஒரு அறிவியலோடு அதை பார்த்தா எத்தனை 300 காம்பவுண்ட் உள்ளே போகுது. இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த பிஞ்சு குடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பிழையுள்ள ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கோ ஜீனை போய் தட்டி எழுப்பி அதுக்குள்ளே ஒரு நோயை கொடுத்துட்டுனா என்ன ஆகும்? அப்போ நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளுடைய உணவுகளில் ஒரு வேளை உணவும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். எனக்கு தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் எடுக்க மாட்டேங்கிற சபதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.